அலாடிட்டஸ் எப்படி கேப்கட்டில் கலர் கேடிங் பண்ணுற பார்த்துருவோமா? இந்த கலர் கேடிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு நார்மலாக வீடியோ எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கலர் கேடிங் முன்னாடி இப்படி இருக்குன்னா, கலர் கேடிங் அப்புறம் இப்படி இருக்கும். இந்த கலர் கேடிங் எப்படி கேப்கட்டில் பண்ணுறேன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த கலர் கேடிங் தேவைப்படுற எல்லா ஃபில்டர் எஃபெக்ட் எல்லாத்தையுமே ஒரு பிடிஎஃபாக போட்டு வச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து டெலிகிராம் இருக்குது. டெலிகிராம் லிங்க் வந்து பயோவில் இருக்குது. ஸோ லிங்கை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கேப்கட்டில் உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு வந்து 4Kவோ 8K தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் 8K சூஸ் பண்ணிக்கிறேன். 8K சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 40லேருந்து 40க்குள்ளே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி அகைன் ஃபில்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபில்டர் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு அந்த சில்லிங் நைட்ன்ற இந்த ஃபில்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணால் எனக்கு வந்து இந்த வீடியோக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் 100 வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு 2வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓப்பன் ஆகும். இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஷார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஒரு 20+ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெம்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி அதில் -5லேருந்து -10 அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சிஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து புதுசாக சீரிஸோடு வரேன். ஸோ அந்த சீரிஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்கணும், ஜஸ்ட் பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னன்னு நாளைக்கிட்ட வைப்போம்.